பண்ணவங்க, அதை அரைச்சவங்க, அது கையில வந்து சேர்ற வரைக்கும் எத்தனை பேர் உழைப்பு இருக்கு. அப்ப இந்த சமுதாயத்துல ஒவ்வொருவருடைய உழைப்பினாலையும் அறிவினாலையும் தான் ஒவ்வொரு தனி மனிதனும் இங்கே வாழ்வதற்கான நிலை இருக்குது, சந்தோஷமாக வாழ்வதற்கான நிலை. அப்ப எல்லாருடைய மக்களுடைய உழைப்பும் எல்லாருடைய அறிவினாலதான் ஒவ்வொரு தனி மனிதனும் இங்க வாழ முடியும் அப்படின்றதுதான் முக்கியமான கருத்து. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றாருன்னா, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு அப்படின்னு சொல்றாரு. நம்மளால என்ன பண்ண முடியும், திரும்ப என்ன பண்றது, சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடன். அதெல்லாம் எல்லாமே கடன் தானே பண்ற மாதிரி தான். நம்ம போட்டிருக்கிற ஆடையில இருந்து நம்ம அணிகின்ற அத்தனை பொருள், நம்ம அனுபவ பொருள்கிற அத்தனை பொருளும் இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பு, அறிவு. அப்ப நம்ம எல்லாருமே யாருங்க, கடனாளி. இந்த சமுதாயத்தினுடைய வணங்கிய மாதிரி காதை ஒட்டின மாதிரி கைகள் இருக்கிறார். ஸ்டேஜில் கவனிங்க, செய்யறாங்களா பாருங்க. கைகளை வந்து இறக்கி தொடர் மேல வச்சுருங்க. தொடைகள்ல வச்சுட்டு 2 மூச்சு. 1 மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை இறக்கி, மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை இறக்கணும். மூச்சு விட்டுக்கிட்டே வந்து கைகளை இறக்கி இப்போ கையை நீங்க சுழட்டலாம். 5 முறை சுழட்டலாம். 1 பின்னால சுழட்டுங்க. 2 3 4. ரைட் ஹேண்ட் அப்படியே தொடர்ந்து வச்சுட்டு சார் வாங்க, இடது கை வந்து அதே மாதிரி சமான முத்திரையில் வச்சுட்டு பின்பக்கமா 1 2 3 4 5. இப்போ வலது கை முன்பக்கமா சுத்துறீங்க. ஒரு பால் போட்டா எப்படி போடுவாங்க அந்த மாதிரி. 1 2 4 இரண்டாவது இதயம். என்ன பண்றாங்க, ரத்தம் வந்து மூளைக்கு பங்கு. கட்டவர்களை முகத்து நேரம், கண்ணுக்கு நேரம் எனக்கு காலையில் வந்து 1 அடி கேப் அகலமா 1 அடி, 2 பாதங்களுக்கு இடையே 1 அடி கேப்பு. கட்டவர்கள் வந்து கண்களுக்கு நேராக கொண்டு ரைட் சொல்லும் போது லெஃப்ட்ல